ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் 24/7 லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில், வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மைண்ட் கேம் வந்து இப்போ தான் ஆட போகிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நெய் இஷ்யூ, அதாவது காலிலேருந்து பார்வதியை டார்கெட் பண்ணுறாங்க கிச்சன் டீம்லேருந்து. இத்தினூண்டு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சிங்கில் போட்டான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. வாட்டர் மில்லன் ஏன் இவ்வளோ இதாக பண்ணுற, கொஞ்சம் அதிகமாக பண்ணு அப்படின்னு சொன்னாங்க, கட் பண்ணி பீசஸ்ஸு. அப்புறம் வந்து உள்ளேருந்து எல்லா கேள்வியும் கேட்டுட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் பார்வதி எப்படியோ சமாளிச்சுட்டு இருக்கிறப்ப இவன் வந்து கரெக்டாக நெய் எடுத்தவொடனே யாருமே பார்க்காம விளையாடிட்டு போனாப்புல. இப்போ பார்வதியை கண்ணையாச்சும் காட்டிட்டு அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அதையும் காட்டாமல் ஸ்ட்ரெயிட்டாக போய் எடுத்துட்டான். பார்த்தோன்னே ஐயோ கனி ரம்யா சுற்றி ஊட்டி எல்லாம் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்தா பெரிய பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பாரதி என்ன பண்ணுறா அப்படின்னா, கமருதீனை வந்து பண்ணாத அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு கோவம் வந்துடுது. உடனே வெளியே போனோடனே ஆரோரா வந்து பார்த்தீங்கன்னா ரூத்லெஸ்ஸாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ரூத்லெஸ் அப்படின்னு சொல்லி செருப்பெல்லாம் கழட்டி கீழே போட்டு அப்படி மேலே தூக்கி எறிகிறான் செருப்பை. உடனே அதெல்லாம் பார்த்துட்டு செம்ம காண்டாயிடுறாங்க. என்னடா அது இப்படிலாம் வந்து காண்டாகிறான் அப்படின்ற மாதிரி செம்மையாக வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. ஸோ எனக்கும் அந்த ஃபீல் வந்து இருந்தது. ஏன்னா திடீர்னு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறான் ஒரு சின்ன விஷயத்துக்கு அப்படின்ற மாதிரி. அப்புறம் பார்வதியை பற்றி எல்லோரும் முன்னாடி இருக்கவங்களாம் சூப்பராக சொல்லி அவள் கேம் ஆடுறா, நீங்கள் கேம் ஆடுன்னு சொல்லி நல்ல அட்வைஸ் கொடுத்துட்டானுங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து மனசில் ஏற்றிக்கிட்டான் கமருதீனை. ஏற்றிக்கிட்டு கானாவினத்துக்கிட்ட பேசும்போது சில நேரங்களில் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக வந்து பேசினான். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ கேவலமாக வந்து பேசினான். நான் வந்து என்ன அவளுக்கு காசு கொடுத்து ஓவராக வந்து தூக்கிட்டு போவா? நான் வந்து காசு கொடுக்கணுமா? அவள் என்ன உலக அழகியா அவளை வந்து நான் தூக்கிட்டு போகிறதுக்கு? அப்படி இப்படின்றான். அவ்வளோ கேடுகட்டத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறான். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நேற்று இருந்துச்சு லைவில். சரிங்களா? ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு. ஏன்னா அவ்வளோ தூரம் பேசின ஒரு பொண்ணை வந்து அவ்வளவு கேரக்டர் டிஃபேம் பண்ணுறது அப்படிங்கிறது, நீங்கள் 2 பேரும் பெருசாக தான் பேசுனீங்க, அப்போ அங்கேயே நீங்கள் பேசியிருக்கணும். வெளியே கூப்பிட்டு போகிறப்ப நான் செலவு பண்ணணும், ஷேரிங் பண்ணணும், அதுக்கு நான் பண்ணுவேன் உலக இலக்கியா இவன் என்ன பெரிய இவ மாதிரி பேசிகிட்டு இருக்கா, வயிற்றுச்சல் இருக்கா, நான் நாமினேஷன் வரணும்னு பார்க்குறா. எல்லாமே என்ன சொல்லுவாங்க, நாமினேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் 100 நாள் நாமினேஷன்ஸில் வந்து எப்படி தப்பிப்ப நீ வந்து மாட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து சொல்லிட்டாப்புல. இதெல்லாம் பாரதிக்கிட்ட நேராக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தான். இது வந்து இவ்வளோ சுற்றணும்னு அவசியமே கிடையாது. பட் கானா வினோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பாக இருந்துச்சு. ஓகே, கானா இவர் பண்ணது சொல்கிறேன், கமருதீன் பண்ணது. அது என்னதான் மனசெலவில் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். சரி, ஓகே, அது ஒரு கோவம் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, இது அப்படியே விட்டுருக்கலாம். உடனே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவ்வளோ தூரம் பேசியாச்சுல்ல, பேசின பிறகு வந்து எல்லாருக்கிட்டையும் ரெஜிஸ்டர் பண்ணுறான். சாண்ட்ரா பிரஜன் கிட்டே போய் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே விட்டு கொடுப்பீங்களான்னு சொல்லி காலைல கேட்குறான். அந்த மாதிரி நெய்க்கெலாம் விட்டு பார்த்தீங்கன்னா சண்டை போடிக்கலான்னு கேட்குறதுக்கு, இல்லை நாங்கள் அது பண்ண மாட்டோம்ன்றாங்க. ஏன் அவன் புருஷன் முன்னாடி பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா கிட்டே போய் சொல்கிறான், இந்த மாதிரி கிண்ணத்தை எடுத்துகிட்டு அவன் வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் நெய்யை லைட்டாக போட்டுட்டு, அப்போ வந்து அவள் சண்டை போடுறா அப்படின்னு சொன்னோடனே ரம்யா வந்து அப்படியா அப்படின்றான். ஸோ ரம்யா கிட்டேயும் வந்து அதை புகுத்துறான். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்டத்தை மைண்ட் கேமே ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நேற்று இரவு நைட்டில் நம்ம கமருதீன் வந்து ரொம்ப சென்சிபிளாக வந்து பேசினாப்புல. அதாவது பார்வதி கிட்ட, நம்ம நான் வந்து உங்கள்கிட்ட வரமாட்டேன், பேச மாட்டேன், நீ கேம் ஆடுறங்க தெரியுது, திவாகரை நீ எல்லா இடத்துலையும் வந்து அடிக்கிற போட்டு கரெக்டாக உன்னோடைய கேம் தான் நீ ஆடுறங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ வந்து எனக்குலாம் வந்து இருக்க மாட்டேன், விசுவாசமாக இருக்க மாட்டேன்ட்டு. டே அது ஓகேடா, பட் எனக்கு கேம் அஃபெக்ட் ஆகலாது, நான் கேம் தான் ஆடுறேன், நீயும் வந்து பார்த்தீங்கன்னா கேம் தானே ஆடுற அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவனுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. பார்வதி நம்மளை யூஸ் பண்ணி ஒரு இதை பண்ணுறான், ப்ரொடெக்ஷன் பண்ணுறான் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவன் அவாய்ட் பண்ணிட்டான். சரி, நீ காலையிலே வந்து அவனாக போய் பார்வதி திருப்பி போய் பேசுகிறான். எதுக்கு இந்த ஈன பொழப்பு? அவாய்ட் பண்ணிட்டா போயிட வேண்டியது தானே, எதுக்கு பார்வதி திருப்பி போய் பேசுகிறேன்? பார்வதி வந்து காலைல போய் பேசல, இவன் தான் போய் பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் பார்வதியும் பற்றி திவாகரும் நம்ம கமருதீனும் பேசுகிறாங்க. ஒரு வாஷ்ரூம் கழுவிட்டே இருக்காங்க பாத்ரூமில், சாரி இதில் சிங்கில் உட்காந்து கிச்சனில் கழுவிட்டு இருக்கும் பொழுது திவாகர் சொல்கிறாரு, பார்த்தியா நான் சொன்னேன்ல அவளை நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி, நீ தான் இது பண்ணணும். ஆமாம், கரெக்டு தான், அவளை நம்பிக்கவே கூடாது, இனிமேல் நான் அவளை நம்பவே மாட்டேன், ஏன்னா ரொம்ப தப்பு பண்ணுறானே. இப்போ நம்ம பண்ணுறது குட்டியாக எடுக்கிறது தப்புனா அப்போ அவள் எவ்வளோ பண்ணுறா? ஆமாம் தம்பி, என்கிட்டயும் சப்பாத்தி ஒரு நாள் எடுத்தேன், அதையும் வந்து போட்டு விட்டுருச்சு ஒரு நாள், அதனால் அவள் கரெக்டாக தான் கேம் ஆடுவா, அதுலேருந்து எனக்கு வந்து சரியாக வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அப்போ நேற்று பேசுனது திவாகர் புரியல. நேற்று வந்து என்னமோ நான் உனக்காக எப்பயுமே இருப்பேன், எனக்கு தெரியுது உன்னை பற்றி அப்படின்னு பேசுனீங்க, இப்போ என்ன பின்னா புறம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஓகேவா, இது ஒன்று. அடுத்து வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுதே நீ அந்த இடத்துல போட்டு உடைக்க வேண்டியதானே, நீ தான் நிறைய எடுத்து வச்சுருக்க அப்படின்ட்டு ரம்யாவை திருடி சாப்பிட்றான்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னோடனே,
நீங்கள் தானே எடுத்து கப்பில் எடுத்து கீழே வச்சு சாப்பிட்ற, அதெல்லாம் போட்டு உடச்சிடணும் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதி டெஃபினட்டாக நம்மளை வச்சு நல்ல ஒரு கேம் ஆடுறா அப்படிங்கிறத 2 பேரும் வந்து உணர்ந்துடுறாங்க இப்போது. சரியா? தர்பூசணி அது தோணிடுச்சு. அவள் ஸ்கோர் பண்ண இடத்த கரெக்டாக ஸ்கோர் பண்ணி நம்மளை வந்து மாட்டி விட்டு போயிடுவா, அதனால் பார்த்து இருந்துக்கணும். இல்லை நான் இனிமேல் நம்ப மாட்டேன்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த முடிவில் எவ்வளோ நாள் இவங்க தொடர்றாங்க, இல்லை என்னென்ன காம்ப்ளிகேஷன் இருக்க போகுது, சரியா? பார்வதி இதை எப்படி ரியாக்ட் பண்ண போகிறா அப்படிங்கிறது. ஸோ இவங்க எல்லாம் சுற்றி தான் கேம் போகுது போல். பார்வதி, திவாகர் அண்டு நம்ம கமருதீன். ஸோ பார்வதியும் அவாய்ட் பண்ணிடலாம். சும்மா ஒரு எச்சத்தனமாக போய் பின்னாடி அவங்ககிட்ட போய் நிற்கிறது, போய் இது பண்ணுறது. கேட்டால் உண்மையான ஃபீலிங்ஸ்லாம் ஓகே தான், அதை வந்து கேமராட்ட காட்டணும் அப்படின்றது ஒரு அவசியமும் கிடையாது. ஒரு கேம் ஆடிட்டு போ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ கைஸ்.